மேடம் பாஜக துணைத் தலைவராக பொறுப்பு சம்மந்தப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. இது ஒரு சர்ப்ரைஸு தான் எனக்கு வந்தது. ஸோ பிரதமர் மோடி அவர்களுக்கும், நட்டாஜி அவர்களுக்கும், நயனார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் நம்ம பாஜகவில் பார்த்துருக்கோம். யாருடைய ரெக்கமெண்டேஷனோ இல்லை யார் வந்து சொன்னதுனால தான் நமக்கு ஒரு போஸ்டிங்கோ பொசிஷன் வருதுங்கிறது கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கட்சிக்காக உழைச்சிட்டே இருந்தாக்கா உங்களுக்கு தானாகவே வந்துடும். அந்த மாதிரி தான் பாஜக எனக்கு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய நல்ல திட்டங்கள், பாஜகவுடைய எல்லா நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது தலைவருக்கு அடுத்தபடியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது சுமையாக பார்க்குறீங்களா இல்லை பொறுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு? நிச்சயமாக யார் இருந்தாலும் ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி சுமையை சொல்ல முடியும்? இது வந்து சுமை கிடையாது. எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் இந்த பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா எங்களை நம்பி எங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. எங்களால் வந்து முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிச்சயமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய தாரணி மேடம் இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம உங்களுக்கு கொடுத்தது ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளங்கள்லாம் பேசப்படும். நான் கட்சிக்கு எப்போ வந்தேங்க? 5 வருஷம் ஆகுது இல்லைங்க. அவங்க எப்போ வந்தாங்க? டைம் இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க. யாருக்கு எப்போ எந்த பொறுப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் போட்டியிட போகிறீங்களா இல்லை இதை எப்படி கையாள போகிறீங்க? அதான் சொன்னேன், போட்டியிட போகிறேன்னா யாருக்குமே தெரியாது. யார் எப்போ போட்டியிட போகிறாங்க, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ தேர்தல் நேரத்தில் இப்போ தேர்தலுக்கு ஒரு 8 மாதங்கள் இருக்குன்னா அதுக்காக என்னெல்லாம் உழைக்கணும், அது அந்த உழைப்பு மட்டும்தான் போடணுன்னா தவிர நான் தேர்தலில் நிற்க போகிறேன்னா பக்கத்தில் யாராவது நிற்க போகிறாங்களா அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில் யாரும் ஜெயிச்சுட்டு ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. கட்சி ஜெயிச்சாதான், கூட்டணி ஜெயிச்சாதான் நம்மளால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு மைண்டில் இருக்கிறது இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும், மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகள் நாங்கள் பண்ணுவோம். ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு இதை கொண்டு வந்துருக்காங்க. சமீபத்தில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கூட இன்னைக்கு ஒரு இதை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எவ்வளோ சவால்களாக இருக்கும் அந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள? விஜய் அவர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. வந்தோடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னா யாருமே வந்து நினச்சி பார்க்க முடியாது. ஸோ அவர் இப்போ தான் வந்திருக்காரு. சந்தோஷமாக இருக்குது. வெளியிலேருந்து வெறும் குற்றச்சாட்டுங்கள் இல்லாமல் அவர் கீழே இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்காங்கன்னா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.